மக்கள் தீர்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நொடிக்கு நொடி திருப்பங்கள் மற்றும் ஆச்சரியங்கள் கலந்த கலவையாக இப்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இப்போது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமையுமா அல்லது விஜய் ஆட்சியை அமைப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் நீண்ட நேரமாக 104 என்ற எண்ணிக்கையிலேயே தாவேகா நீடிக்கிறது. அதிமுகவின் எண்ணிக்கை 79ஆக இப்போது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே போல 78ஆக உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது திமுகவின் எண்ணிக்கையும் 49 52ஆக உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மூவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும் என்பதை முதலில் வெங்கடேஷ் நம்மோடு இருந்திருக்கிறார். திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினி நம்மோடு இருந்திருக்கிறார். இருவரிடமும் கேட்கலாம். முதலில் வெங்கடேஷ், திமுக தோல்விக்கான காரணங்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போதைக்கு அது முழுமையான தீர்ப்பை மக்கள் அளிக்காததற்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அடுத்து என்ன நிகழும்? இல்லை, இப்போ போகிற வாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ஒரு 104 96 97 தான் நிற்பார். எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் இவங்க 85 90 வரும். ஈக்குவலைஸ்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தொங்கு சட்டசபை நோக்கி தான் நகரும். இப்போ திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் எவ்வளோ ஓட்டு பெற்றிருக்காருன்றது இன்னும் இன்ஃபர்மேஷன் இல்லை. இன்னும் எங்கேயும் வெற்றி பெறலை. காங்கிரஸ் 3 4 வெற்றி பெற்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இவர் நம்ம தேசிய திராவிட முன்னேற்ற கழகமும் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தெரியல. அப்போ அந்த தொங்கு சட்டசபைன்னு வந்தால் திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். அது ஏடிஎம்கேக்கும் ஃபேவர் ஆகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும். பட் ஆனால் காங்கிரஸ் ஏற்கனவே தாவேகாவுடன் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போடு ராகுல் காந்தி எடுத்த முடிவு இருப்பதனால தாவேகாவுடன் காங்கிரஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் காங்கிரஸ் எந்த அளவு வென்றெடுக்குதுன்றது கரெக்டான ஃபிகர் நமக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தியோட 14 இடங்கள் தேவைப்படுது. காங்கிரஸ் 14 இடங்கள் வெற்றி பெறுவாங்க. நான் அதை சொல்றேன், தேவைப்படுதா சொல்றேன். நான் காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகள் வேற யாருன்னா இந்த சைட்ல இருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம், எல்லாமே நடக்கும். மிரக்கல்ஸ் வில் ஹேப்பன். எல்லாமே நடக்கும். இங்கிருந்து கூட அங்கே போகலாம், தாவேகால இருந்து கூட இங்கே வரலாம். அதனால தான் விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு நேரடியாக பனையூரில் செட்டில் ஆகிடணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, பனையூரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னென்னா சில எம்எல்ஏக்களை சில சட்டமன்ற உறுப்பினர்களை மாற்று கட்சியின் விலைக்கு வாங்க விடுவாங்களோன்னு ஒரு பயம் அவருக்கு ஏற்படுகிறது. அது இயல்பு தான். ஏன்னா அங்கே அசம்பிளின்றது ரொம்ப தெளிவாக முன்னாடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம், மாற்று இல்லை. ஆனால் நாங்கள் ஒருத்தர் தான் சொன்னாங்க நாங்க இந்த எக்ஸிஸ்ட் போல்கிட்ட இப்ப பஸ்ல குப்தா சொன்னது நடந்துருச்சு, மத்தவங்க சொன்னோம் எல்லாமே பொய்யாயிடுச்சு. அதை நம்பல. என்னுடைய பதிவை நான் எல்லா காணொலியிலும் பதிவு பண்ணிட்டு இருக்கப்ப, ஆனா நான் சொன்னது டிஎம்கே ஏடிஎம்கேக்கான அங்கசல்மி தான் சொன்னேன். இப்ப ஒட்டுமொத்த கோபம் ஏடிஎம்கே மேல இருக்கக்கூடிய, இப்ப நீங்க ஏடிஎம்கே எடுத்தக்கூடிய கூட்டணி எடுத்த வாக்கு சதவீதத்தை எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கான கோர் ஓட்டர்ஸ்க்கான ஓட்டு அப்படியே அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களோட பேங்கிங் ஓட்டு அப்படியே இருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸான பொது வாக்குகள் தான் தாவேக்காக போயிருக்கு. ஏன்னா பேங்கிங் ஓட்டு அப்படியே இருக்கனால தான் 80 தொகுதி மேல அடிக்கிறாங்க. ஸ்வைப்பா இருந்தா காணாம போயிருக்கும். அப்ப பேங்கிங் ஓட்டு அப்படியே இருக்கு, எக்ஸ்ட்ரா தொகுதி அங்க போயிருக்கு. அட் த சேம் டைம் திமுக வேண்டான்னு அப்படின்னு நினைக்கிற அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டு 50% ஏடிஎம்கேக்கு வரவில்லை. அது கிட்டத்தட்ட 90% எங்க போயிருக்குன்னா தாவேக்காக போயிருக்கு. அதாவது தாவேக்காக்கு திமுகவுக்கு மாற்று அஇஅதிமுக நினைக்க வேண்டிய மக்கள் திமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு நினைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப நீங்க ஒரு அரசியல்வாதியா யார் யார் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, யார் யார் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க, யார் யார் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க நீங்க எடுத்தீங்கன்னா கடின உழைப்பை திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த 5 வருடங்களாக கொடுத்தார். தேர்தலுக்கு முன்னும் சுற்றுப்பயணம் பண்ணார், தேர்தலுக்கு பின்னும் சுற்றுப்பயணம் பண்ணார். இன்றைக்கு அதிமுக தாவேகா கூட்டணி நினைக்கிறீங்க? அது நமக்கு தெரியாது. அது நம்ம போகதான் தெரியும். விஷயம் என்னன்னா பிஜேபி கொஞ்சம் எக்ஸ்பர்ட் இல்ல, டக்குனு அது ஒரு தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவில் நம்ம ஒரு சாமானியனா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் சொல்ல வாய்ப்பு இருக்கலாம், அது தனி கதை. நான் சொல்ல வந்தது என்னன்னா ஒட்டுமொத்த அஇஅதிமுகவுடைய தொண்டர்கள், ஒட்டுமொத்த அஇஅதிமுக நிர்வாகிகளுடைய உழைப்பே இல்லாமல் திரு விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு தான் பார்ப்பேன். அது ஏன் அப்படி சொல்றேன்னா எந்த ஒரு கட்டமைப்பும் பண்ணாம எந்த ஒரு இதுவும் பண்ணாம அவருக்கு எல்லாம் கொடுக்கல, நம்மள மீட்டிங்ல எங்களுக்கு அனுமதியே கொடுக்கல, பாதுகாப்பு வழங்கல அப்படின்னு தான் சொல்றாரு. திமுக மேல இருக்கக்கூடிய கோபத்தை மக்கள் இன்றைக்கு வாக்காக அஇஅதிமுக செலுத்தியிருக்காங்க, இதற்கு செலுத்தியிருக்காங்க, தாவேக்காக செலுத்தியிருக்காங்க. ஆனால் அது அஇஅதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு முதல் வரையும் 1952 எலெக்ஷன் ஆரம்பிச்சது, 67 திமுக ஆட்சி பிடிச்ச இதனால் வரையுமே ஆப்ஷன்ஸ் 2 தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில்.
ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே, வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. இடையில ஆப்ஷன்ஸ் வரப்போ அது பெருசாக மில்லப்படல. கமலஹாசன் வந்தார், நம்ம பாக்யராஜ் வந்தார், சரத்குமார் வந்தார், இன்னும் எவ்வளோ நடிகர்லாம் வரப்போ அது ஆப்ஷன்ஸ் ரீச் இல்லை. ஏன்னா அவர்களெல்லாம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்தாங்க. ரிட்டையர்மெண்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சு அவங்களுடைய சைக்கிள்லாம் முடிஞ்சு இனிமேல் நமக்கு வந்து அடுத்த வேலை இல்லையே அப்படின்னு லைஃப்பில் வரப்போ மக்கள் மறந்த சூழ்நிலையில் அவர்களை வந்து அரசியல் களத்தில் பெருசாக கொண்டாட அவங்க நினைக்கல. இவர் கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கப்போ இளம் வாக்காளர்களோட பல்ஸ் பிடிச்சோன்னே எஸ்ஐஆர் பூம் வந்த பிறகு ரியல் வாக்காளர்ஸ் வரப்போ அது 20 லட்சம் ஓட்டு எப்போதுமே இன்க்ரீஸ் ஆகிற ஓட்டும், எக்ஸ்ட்ரா போட்ட 4 லட்சம் ஓட்டும், கிட்டத்தட்ட 86% போலான விஷயமும் அனைத்துமே நம்ம அப்பயே ப்ரொடெக்ட் பண்ணோம். இது தாவேக்கான ஒரு நல்ல வெற்றிடத்தை கொடுக்கணும். ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் ஏடிஎம்கே பெரும்பான்மையான தாவேக்கா எதிர்கட்சி வரிசையில் வரும்னு நம்ம நினைச்சோம். அது இங்கே கொஞ்சம் மாறி இருக்கு.